கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துணையும் கேடகுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 115:11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே நமக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என் தேவன் துணையும் கேடவுமாக இருந்தார். யாக்கோபின் தேவன், அவர் நமக்கு துணையும் தெய்வமாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் துணையை தெரிந்து கொள்ளுகிறார்கள், அந்த துணையை அவர்களை உதாசீனப்படுத்தி கடந்து செல்லுகிறது, விட்டு விடுகிறார்கள், தனிமைப்படுத்தப்படுகிறோம். என் தேவன் நமக்கு துணையாக இருப்பாரானால் மனிதர்கள் விட்டு விட்டு போவது போல அல்ல, அவர் எப்போதும் உங்கள் நடுவில் இருப்பார். சூழ்நிலையை கண்டு அவர் விலகிவிடும் தெய்வம் அல்ல. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் உண்மையுடையவர். நானே உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் என்று சொல்லி இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்படுகிறோமா? பயப்படும் சூழ்நிலையாக காணப்படுகிறதா? இழப்பின் சூழ்நிலையாக காணப்படுகிறதா? என் தேவன் அருகில் வந்து, அன்பு மகனே மகளே, நீ பயப்படாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். ஒரு பெரிய ராஜாவின் மகளை திருமணம் பண்ணினான் தாவீது ராஜா, உயர்த்தப்பட்டான். ஆனால் இன்று தன்னுடைய மாமனாரை கண்டு அவன் ஒளிந்து குகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தனிமைப்பட்டு குகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது துணையாக நின்றது கர்த்தர் தாமே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்கு துணையாக இருப்பார். துணையாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் உண்மை உள்ளவராக இருந்து உங்களை உண்மையாக வழிநடத்தி காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.